அனைவருக்கும் வணக்கம். சிறிடிக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேருமே உள்ளே வந்து கிச்சன் வந்து சாப்பிட்றதுக்கு சமையல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பாத்தியாப்பா, மீனா வந்து போகும்போது எல்லாருக்கும் சமைச்சு வச்சு தான் சாப்பிட்டு போயிருக்கா. அவள் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது. இனிமேலாவது அம்மாவை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவுமே ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும் விஜயா, அது உடனே எடுத்த உடனே தாமதம்னு கத்திக்கிட்டு அதுக்கடுத்து பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவன் மேலே வருத்தப்பட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அடுத்து முத்து சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, மீனாவை டெய்லியும் வைக்கல வயலட்னா அம்மாவுக்கு வந்து பொழுது போகாது, அந்த நாள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால தான் இப்போ பார்த்தாலும் வஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வஞ்சிட்டாங்களா அவங்களுக்கு நாள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். இனிமேலாவது வரைய வேண்டாம்னு சொல்லுங்கப்பா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சும்மா ஊரை சுற்றலை, மீனா வந்து தேவையான வேலையை தான் எனக்காக பார்த்து எனக்காக தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இந்த ஓடுகாலி போய் ரூபா தொலைச்சிட்டு வந்தாங்களே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து, அவங்கள போய் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடா அதை பற்றி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அவன் வந்து ஒருத்தர் கூட சீரியல் நடிக்கிறார் பாரு, அவர் கூட பழக்கமாக இருந்தால் அந்த நடிகரை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னடா தகவல் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாப்பா, அவனுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும்ப்பா. ஏன்டா மனோஜ், அவனோட சேர்ந்து நீங்கள் எதாவது ஃபோட்டோ எடுத்தியே அப்படிங்கிறாங்க. இல்லையே, நாங்கள் எதுவும் எடுக்கலையே அப்படிங்கிறாங்க. அவன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச லைனில் இருக்கிற எல்லாருக்கிட்டக்குமே காமிச்சு நம்ம அது எப்படினாலும் அதை சர்ச் பண்ணி எடுத்துடலாம்ப்பா, அவன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு. அவன் வந்து சொந்த ஊர் வந்து ஏற்காடாம் அப்படின்னு சொல்லி இந்த விவரத்தெல்லாம் முத்து சொல்கிறாங்க. மீனாக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. இவங்க வந்து மொதல் 5 லட்சம் கோயிலில் தானே கொடுத்தாங்க. அந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்ச கோயில் தானே, எங்கள் அம்மா மூலமாக எங்கள் அம்மா கடைக்கு வெளியில் கடை போட்டிருக்காங்களே அந்த கோயிலுக்கு வெளியில். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கோயிலில் நான் போய் கேட்டேன்னா தருவாங்க, நான் போய் கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. பாத்தியா, சூப்பராக என்ன ஐடியா பாத்தியாப்பா மீனாவை, இதான் சிஐடி மூலங்கிறது நல்ல ஐடியா கொடுத்துருக்க மீனா, கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ உடனே நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பக்கத்தில் வந்துட்டு இல்லை மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு மீனா கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறத கேட்டுட்டு அடுத்து அண்ணாமலையும் சொல்கிறாரு. ஏம்மா என்ன, அவங்க போய் ஃபோட்டோ எடுத்து வாங்கிட்டு தான் ஈஸியாக வேலை முடியும் தானே, எதுக்கு வேண்டாங்கிறாங்க. ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள், ஏற்கனவே இவர் மனோஜ் வந்து ரொம்ப எதுக்கெடுத்தாலுமே நக்கல் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த பணத்தை தொலைச்சது நாங்கள் தான், எங்களுக்காக இவங்க அவங்க வேலையை போட்டு எதுக்காக எந்த வேலையும் போட்டு இவங்க கஷ்டப்பட வேண்டாம். ஸோ அந்த நல்லெண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், நாங்கள் தொலைச்ச பணத்தை தேடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி இவர் பணத்தை கண்டுபிடிச்சாருன்னா திருப்பி மனோஜ் வந்து மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால் வேண்டாம் இப்படின்னு சொல்லி இந்த காரணத்தெல்லாம் சொல்லி ரோஹிணி வேண்டாங்கிறாங்க. உடனே விஜயம் பார்த்துட்டு, ரோஹிணி சொல்கிறது சரி தானே, இவன் ஏற்கனவே மனோஜ் ஓவராக பேசுவான், இப்போ வேறு ரூபா கண்டுபிடிச்சாங்கன்னா இவன் தான் கண்டுபிடிச்சா, இவன் தான் எல்லாத்தையும் பணத்தை வாங்கினான்னு அப்படியே ஓக்கம்பியா, அதனால் ரோஹிணி மனோஜும் அது எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா முத்து விட்டுரு, அவங்களே கண்டுபிடிக்கிறேங்கிறாங்களா, அவங்க தானே பணத்தை தொலைச்சாங்க, இனிமேல் உனக்கு எதுக்கு, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்பா நீ சொல்லிங்க இருந்தாங்கப்பா, நான் எல்லாத்தையும் வேலையை உட்காந்து போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்டீல இப்போ இனிமேல் நான் எதுக்கு தேட போகிறேன், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, ரூபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அப்பா கைக்கு வரணும். அந்த ஜீவா கிட்ட ரூபா வாங்கி ஏமாத்துறாங்க பாருங்கள், அது மாதிரிலாம் ஏமாத்திரக்கூடாதுப்பா, சொல்லி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்துட்டு, டே மனோஜ் கேட்டுச்சா முத்து சொன்னது, ரூபா தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கள் கிட்டக்க ரூபா வரணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு மனோஜ் சொல்கிறாங்க. சரி நிலை அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ரோஹிணி கிட்டக்க, ரோஹிணி அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்களே, நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் தானே, எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம், இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, நான் அந்த ஆள் கிட்டக்க சொல்கிறேன்னு, யார் எதுன்னு அதை நான் உன்ட்ட பேர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ரோஹிணி ஃப்ரெண்டு வித்யா விட காட்டுறாங்க. காலிங் பில் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த முத்துக்கிட்டக்க வந்து அவன் முத்துவோட ஆள் மீனாவே லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஐடியாவாக கேட்டுகிட்டே இருந்தாலும் முருகன் ஒருத்தன் 2 வீலர்லேயே வருவான்ல, அவன் வந்து காலிங் பில் அடிக்கிறான். அவன் வந்து வித்யாவோட பைக் வந்து இடித்து பைக் ரிப்பேர் பார்த்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே என்ன திருப்பி என்னை வந்து பைக் வச்சு இடிக்க வந்திருக்கீங்களானே. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் பைக்கை ரிப்பேர் பார்த்தாச்சு, கீழே வச்சுருக்கேன், இந்தாங்க சாவி, இப்போ டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேங்க, பைக்கெல்லாம் பக்காவாக ரிப்பேர் பார்த்தியாச்சு, இந்தாங்க சாவின்னு, அது இருங்க ஒரு நிமிஷம் காசு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, நான் தானே தப்பு பண்ணேன், நான் தானே வந்து இடித்தேன், ஸோ பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லைண்ணே, என்னமோ நீங்கள் தான் இடிச்சிங்க, வேறு ஒன்றும் வழி இல்லை, நீங்கள் தான் ரிப்பேர் பார்த்து ஆகணும், அதுக்கு பாதி காசாக நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்தாங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு வித்யா கொடுக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, பரவாயில்லங்க, நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டி பார்க்கலான்னு அவசியம் இல்லை, நல்லா தான் இருக்கும், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுத்தா தாங்க எனக்கு பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, எங்கே இந்த உலகத்துலேயே பணம் கொடுத்தா நீங்கள் பிரச்சனை வரும்னு சொன்னால் முதல் நீங்கள் தானே, பரவாயில்ல நல்லா காமெடியாக அடிக்கிறீங்களே அப்படின்ட்டு முருகன் சொல்கிறாரு. நீங்கள் தாங்க நல்லா காமெடியாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன்ட்டு முருகன் கிளம்புறாரு. அப்போ வந்து திருப்பி வந்து சொல்கிறாங்க, உங்கள் பேர் என்ன பேர் அப்படின்ட்டு வித்யா கேட்குறாங்க. என் பேர் முருகங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னமோ முருக்ஸ்னு கூப்பிடுவாங்கன்னு, அதே நாங்கள் அச்சு முறுக்கு மாதிரி முறுக்குன்னு கூப்பிட்றேன்னு. ஐயோ நீங்கள் ரொம்ப காமெடி பண்ணுறீங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு முருகன் கிளம்பிடுறாரு. வித்யா உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு முறுக் அப்படின்னு திருப்பி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சன்ன போன சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி உள்ளே வராங்க. வித்யான்னு கூப்பிட்றாங்க. அவங்க காதை கேட்காம இருக்காங்க. உடனே சத்துன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ரோஹிணி நீ எப்போ இங்கே உள்ளே வந்த அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் வந்துட்டேன், தனியாக உட்காந்து யார் கூட பேசாமல் நீ ஏன் தனியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ முக்கியமான விஷயம் பேசுனீங்களா, வா உள்ளே வா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் பேசுகிறாங்க. இந்த முத்து மீனா வந்து இந்த மாதிரி ரூபா கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க, நான் வந்து பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்டி சொன்னேன்னு, அது உனக்கு ஈஸியாக முடிஞ்சிருக்கும்லன்னு. இல்லை ஏற்கனவே மனோஜ் கிட்டக்க ரொம்ப ஓவராக மற்ற தாண்டி பேசுகிறாங்க, இதை வேறு கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஜீவா கிட்டக்க வாங்கின 27 லட்சத்தை அந்த முத்து அப்படியே 27 லட்சத்தை எடுத்துக்கிடுவான், எங்கள் கைக்கு எதுவுமே வராது, நாங்கள் வேறு டீலருக்கு நிறைய பேருக்கு ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ அதனால தான் நாங்களே கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டோம். உடனே இப்போ நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னு. ஒரு ஆள் இருக்கா, யார் அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க. வேறு யார், சிட்டி தானே. ஓ சிட்டியா, அவன் எப்படி கண்டுபிடிக்க சொல்ல போகிற அப்படின்னு. அவங்க அம்மா பூக்கடையில் வச்சுருக்காங்கள ஒரு கோயிலுக்கு வெளியில், அந்த கோயிலில் நாங்கள் 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தோம், ஸோ அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் அதில் இருக்கும், அதை வாங்கணும், நம்ம போய் கேட்டால் டேரெக்டாக தரமாட்டாங்க, நான் கூட என்ன போக சொல்ல புரியும்னு நினச்சேன்டி அப்படின்னு வித்தியா சொல்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன, ஸோ அதனால் நம்மளும் போக முடியாது, நாங்கள் போனோம்னா அந்த மீனா சொல்லி தான் நாங்கள் வர்றோம்னு சொல்லி அதுக்கு வேறு ஓவராக பெருமையாக பேசுவாங்க, ஸோ இது சிட்டிகிட்ட கொடுத்து சிட்டி மூலமாக வாங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரின்னு சிட்டி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு ரோட்டில் நிற்கிறாங்க. ஏன்டி சிட்டி இருக்கிற இடத்துக்கே போகலாம்ல, இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்று சிட்டியை வர சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் மனோஜ் வந்து என்கிட்ட கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டான், சிட்டி கிட்டக்க நான் ரூபா வாங்கினதை பற்றி. மனோஜ்க்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. வேறு யார், அந்த முத்து தான் சொல்லியிருக்கேன், நான் சிட்டி கிட்டக்க ரூபா வாங்கியிருக்கேன், அதுவும் வட்டிக்கு ரூபா வாங்கியிருக்கேன்னு அப்படிங்கிறாங்க. முத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது மைனஸாக. அந்த மீனோட தம்பி அங்கே தானே வேலை பார்த்தியா கொஞ்ச நாள், ஸோ அவன் சொல்லியிருக்கானு. ஓ இதில் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கோ அப்படிங்கிறாங்க. அதனால் அவன் இடத்துல போய் நம்ம மீட் பண்ணி பேசுகிறது எனக்கு சேஃப்டி கிடையாது, இந்த மனோஜை வேறு சமாளிக்கணும், அதுக்காக தான் இப்படி காமனான ரோட்டுக்கு வர சொல்லியிருக்கேனுங்கிறா. பரவாயில்ல ரோகிணி, இப்போ நீ நல்லாவே புத்திசாலித்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமான்ட்டு கரெக்டாக சிட்டியும் வந்துடுறாரு. சிட்டி வந்துட்டு என்னங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ரோகிணி ஒரு ஆளுக்கு வந்து அடித்து பிடிச்சி போட்டு அப்புறம் 1 லட்சம் ரூபாலாம் கொடுத்தாங்க, அந்த ஆளை பற்றி விசாரிக்கிறாங்க. அவன் ஊரை விட்டு எங்கிட்ட போயிட்டான், இனிமேல் அவன் உங்கள் பிரச்சனைக்கே வரமாட்டான், அவன்லாம் இந்த பிஏ இந்தமாரிலாம் எங்கேயுமே வரமாட்டான், அவங்களுக்கு கவலை இல்லை, அவனை விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ ஒரு ஹெல்ப்புன்னு சொன்னீங்களே, என்ன ஹெல்ப்பு அப்படிங்கிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கணும் 30 லட்சம் அப்படிங்கிறாங்க, அட்வான்ஸ் கொடுத்தோங்க. அப்படியே ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அட நீங்கள் வேறு இவன் வேறு 30 லட்சத்தை இழந்துட்டு நிற்கிறானே, என்னங்க சொல்கிறீங்கன்னு. ஆமாம் அவன் எங்களுடைய ரூபாவை பிடிங்கிட்டு அவன் வேற ஒருத்தவங்களை வீட என் வீடுன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்க முடியும், ஃபோட்டோ எதுவும் வச்சுருக்கீங்களா, அங்கேயும் இந்த மாதிரி கோயிலில் ஃபுட்டேஜ் இருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. மீனா வந்து அவங்க அம்மா வெளியே கடை வச்சுருக்காங்கன்னு அந்த எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அந்த கோயிலா, சரி ரைட்டு நான் பார்த்துக்கிறேன், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறாங்க. அதான் நான் வட்டிக்கு காசு வாங்குற ஆளாச்சே, கேட்காம இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு வித்தியா கேட்குறாங்க. சரி நீங்கள் எவ்வளோ ரூபா கேட்குறீங்களோ நான் தரேன் ரோகிணி சொல்லவும். மற்றவங்கள்ட்ட நான் 4% வாங்குவேன், நீங்கள் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டீங்க, எனக்கு 2% கொடுங்க, 30 லட்சத்தில் 2% 60,000 அதை கொடுங்க, எனக்கு ஓகே போதும், நான் டன், வேலையை முடிச்சு தரேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கண்டிப்பாக அந்த ரூபாவை கொடுத்துட்றேன்ட்டு ரோகிணி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகே நீங்கள் முடிச்சிடுறாங்க. அடுத்து வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்து ஜாமான் கழுவிட்டு இருக்காங்க. என்ன மீனா இது நாளைக்கு கழுவ வேண்டியதானே, வா இப்போ எடுக்கலாம், நேரமாச்சு, நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கையோடு இந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அடுத்து பூ கட்டுறாங்க. இன்னும் என்ன செய்கிறாருன்னு, ஆமாம் பூ கட்டுற வேலை இருக்குல்ல அதே முடிச்சிருவோன்னே. அது சரி இந்த டெக்கரேஷனை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதானங்க நம்ம இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வழக்கம் போல் இன்னும் அதிகமான எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதுக்கு காசு செலவாகுமேனே, அதுக்கு என்னங்க பண்ணுறது, அந்த சிந்தாமணி அம்மாட்ட கொடுக்க வேண்டிய ஆர்டரை நம்மளுக்கு பாதி கொடுத்துருக்காங்க, நம்ம நல்ல விதமாக செஞ்சால் தான் நம்மளுடைய பேர் அதுக்கடுத்து ஆர்டருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பரவாயில்ல மீனா, நீ பிஸ்னஸ் இப்போ வர வர நல்லா யுத்தியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. என்னது சுத்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா அது பேர் யுத்தி, பிஸ்னஸ் ட்ரிக்கில் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியேனே. ஆமாங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் வந்து லாப நோக்கோட பண்ணக்கூடாது, முதல் நம்ம நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம லாபத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் மீனா, நல்ல ஐடியா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சரி இந்த சிந்தாமணி அம்மா பற்றி என்ன நினச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும், அந்த அம்மா வந்து பெரிய ரவுடி தான், நானும் விசாரித்தேன் தான், ஆனால் நம்மளுடைய ஆர்டர் கிடைக்கிறத நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம், அது கிடைக்கிறத அது பண்ணட்டோன்னே. ஆமாம் மீனா, நான் அந்த அம்மா பற்றி விசாரித்தேன், அது பொம்பளை ரவுடி வேறையா, ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆளா, அது யார் உனக்கு ஒரு ஆள், எனக்கு தெரியாமல் அது எப்படி உனக்கு ஒரு ஆள் வச்சுருப்ப நீ அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து கண்ணகி தான் எனக்கு தெரியும், ஆனால் ஆள் இருக்குங்கிறியனே. நான் கண்ணகின்னு அப்போ நீங்கள் கோவலைண்ணா, அப்போ மாதவியை தேடி போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இருக்கிற ஒன்றையும் சமாளிக்க முடியல, இது இல்லை இன்னொன்று வேறையா,
கிழிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அது சரி ஆளு நீ, அது யார், அவன் பேர் என்ன பேர், அவன் எதுக்கு நீ இதுங்கன்னொன்னே, நான் ஒரு ஃபோன் போட்டால் போதும் அவன் எனக்காக உடனே ஓடி வருவானே. சரி அவன் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்காக ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறேன், நான் இப்போ மாலை கட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அவர் பேர் இல்லை, ஒரு மாலை பேரும் வரும் அப்படிங்கிறாங்க. மாலை பேர் துளசி, வேறு சாமிங்கி இருக்குது, ரோஜா இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, அதில் என்ன வேறு பேர் இருக்குது, வேறு ஏதாவது சொல்லு அப்படிங்கிறாங்க. சரி உங்களுக்காக ஒரு க்ளூ கொடுக்குறேன், அந்த அவரோட பேரை வச்சு விஜயகாந்தோட பாட்டு ஒன்று வரும் அப்படிங்கிறாங்க. தலைவர் பாட்டா, அது என்ன பாட்டு, ஐயோ மீனா எனக்கு உழப்புதே, நீ அந்த ஹம்மிங் பண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமணி மாலை அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அந்த ஹம்மிங்லேயே அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்காங்க. சூப்பர் பாட்டு மைனா அப்படின்னு பாட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுதான் என் ஆளுன்னு. சரி இதில் எங்கே உன் ஆளு பேர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த முத்துமணி மாலைங்கிற அந்த பேர் அந்த பாட்டில் என்ன வருது அப்படிங்கிறாங்க, முத்து. அப்போ நான் தான் உன் ஆளா அப்படின்ட்டு அவர் அப்படியே மீனாவை வந்து அப்படியே கையை வாங்கிட்டு பாட, அங்கிட்டு பாட, டான்ஸ் ஆட, மடி மேலே உட்கார வைக்க, அப்படியே பாட்டு பாடிட்டு தலை நிறைய அந்த பூவை எடுத்து வர வச்சுருவாரு. ஐயோ என்னங்க பாட்டு பாடிக்கிட்டே 400 பூ என் தலையில் வச்சுட்டீங்க, 400 வேஸ்ட்டாக போயிடும்னே. சும்மா இரு மீனா, ரொமான்டிக் பண்ணும்போது இந்த மாதிரி 400 பார்க்காத, அந்த 400 நானே உனக்கு தரேன் அப்படின்ட்டு பூ வைக்கிறாங்க. கரெக்டாக அவருக்கு ஒரு ஃபோன் வந்துடும். இவங்க ரொமான்டிக் பண்ணும்போது ஃபோனை வேறு போட்டுறாங்கிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்படியா, சரி சார், ஓகே சார், 3 நாளா, சூப்பர் சார், நான் வந்துடுவேன், ஃபோன் போடுங்க உடனே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. யாருங்கன்னு, யாரோ ஃபாரின்லேருந்து வர்றாங்களா, 3 நாள் ஃபுல்லாக சென்னையை சுற்றி பார்க்கணுமா, நல்ல பெரிய சவாரி, கையில் நல்லா காசு நிற்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனக்கும் டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு, உங்களுக்கும் பார்த்தீங்களா பெரிய வந்து ட்ராவல்ஸ்லேருந்து பெருசாக உங்களுக்கு ட்ராவல் வந்திருக்கு, ஸோ அதனால் நமக்கு நல்ல நேரம் நெருங்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ சொல்கிறது நல்லது தான், கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க.